விடு அஜய், இவ்வளோ தூரம் வந்திருக்க, வா வீட்டுக்கு வந்துட்டு போவ. இல்லடா அசோக், இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். நம்ம வீடு தானே, எப்போ வேணாலும் வரலாம். என் மாமியார் வீடு தானே. நீ சொன்னா கேட்க மாட்டாடா. சரி, உன் நம்பர் கொடுத்துட்டு போடா. உன் ஃபோன் நம்பர் வேற என்கிட்ட இல்லவே இல்லை. அது உன் தங்கச்சி கிட்ட கேட்டாலே தருவாளே. டேய் மச்சான், என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா, நம்பர் தானே. இதோ உடனே தரேன், நோட் பண்ணிக்க. ஆமா, உன் சிஸ்டர் என்ன ரொம்ப சைலண்ட் டைப்பா என்ன? வாயை திறக்க மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க. யாரு? கேவலா அமைதியா? வாயை திறந்தா இங்க ஊரே ஒண்ணு கூடிடும். அந்த மாதிரிப்பட்ட ஆளு. என்னன்னு தெரியலையே, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வாயடிச்சு போய் நிக்கிறா. என்னவா இருக்கும்? வீட்டுக்கு போகணும், டைம் ஆகலையா? இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கடா, வா போலாம். அதானே பார்த்தேன். அவளாவது வாய் திறக்காம இருக்கிறதாவது. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை மச்சான். இவ வாயை திறந்தா அவ்வளோதான். இவ சரி விடு, அவளோட அருமை பெருமையெல்லாம் நானே சொன்னா எப்படி? நீ இதுக்கப்புறம் வரப்போக இருப்பல்ல, அப்போ தெரியும் உனக்கு அவளை பற்றி. சரி மச்சான், கொஞ்சம் அடிக்கடி வந்து போடா. நம்ம ஸ்கூல்மேட் யாரையுமே என்னால் பார்க்க முடியறது இல்லை. இனிமே வர போக இருப்ப மச்சான், நீ கவலையே படாத. நம்ம அடிக்கடி மீட் பண்ணி போண்டா. மீட் பண்ணிட்டா சந்தோஷம் தான்டா. ஆமா, உன் தங்கச்சி ஒருத்தி இருந்தாலே, எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? இன்னமும் அதே அடமெண்ட் டைப்ல தான் இருக்காளா? ஆமா ஆமா, அவ அதே கேரக்டர்ல தான் இருக்கா. இன்னும் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல. அப்புறம் நம்ம நரேன் எப்படா இருக்கான்? ரொம்பவே நல்லா இருக்கான். நானும் நரேனும் ஒரே காலேஜ் தான். நீ தான் எங்களை விட்டு தனியா வந்துட்ட. ஆமா, நீ இப்ப என்னடா பண்ற? நான் என்ன பண்ணேன்? நீங்க நல்லா படிச்சீங்க, காலேஜ் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. நான் படிப்புல கோட்டை விட்டுட்டேன். அதனால வேலை செஞ்சுட்டு இருக்கேன்டா. இங்கே தான் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த இவளுக்கு காலேஜ் படிக்க வைக்க நான் தான் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன். அதுக்காகவாது நம்ம வேலை பார்த்தாகணும்ல. ஓ, என் பொண்டாட்டிக்கு மச்சான் தான் ஃபீஸ் கட்டுறாப்புல. சரி மச்சான், நீ ஏன் கவலைப்படுற? இனி என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன். சரிடா மச்சான், பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணு. அப்புறம் உன் தங்கச்சியை நல்லா படிக்க சொல்லு. ஏன்னா நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிற, அதனால கொஞ்சம் நல்லா படிக்க சொல்லு. ஹலோ, நான் நல்லா படிக்கல, நீங்க வந்து பாத்தீங்களா? நல்லா தான் படிக்கிறேன். உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறையா என்ன உங்களுக்கு? ஏய் லூசு, இப்போ அவன் என்ன கேட்டுட்டான் உன்ன? நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? அவன் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. மச்சான் விடு விடு, அவங்க பேசுனதெல்லாம் நான் தப்பா எடுத்துக்கல. அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? மச்சான் விடுறா, பரவாயில்ல, இருக்கட்டும். இல்லை மச்சான், யார் எவருன்னே தெரியாம இவ வாய் அடிச்சிடுறோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுறோம். அவளுக்கு வீட்டில் போய் தான் இருக்கு. சரி மச்சான், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என் தங்கச்சி கொஞ்சம் அப்படிதான் பேசுவா. அது தெரிஞ்சதாச்சு. சிச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அசோக், நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? நீ வேற. சரி அசோக், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நான் இப்போ எப்பவுமே ரெகுலரா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுவேன். அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். அவங்களுக்காக தான் மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கேன். அவங்க எப்படியும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க அரை மணி நேரத்தில். அதனால நான் கிளம்புறேன் மச்சான். நான் போய் அவங்கள முதல்ல மீட் பண்ணியே ஆகணும். சரிடா மச்சான், பாரு பத்ரம், சரியா? அடிக்கடி வா, இங்கே தான் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஃபோன் பண்ணு, ஓகேவா? நம்ம அப்புறம் பார்க்கலாம். இவ்வளோ வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இவளை கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். சரி மச்சான், அப்புறம் பார்க்கலாம். சரிடா சரிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கள நீ பத்திரமா கூட்டிகிட்டு போ. போயிட்டு வரேங்க, நான் கிளம்புறேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன். அவங்க இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துருவாங்க. அதனால நான் போயிட்டு வரேங்க. போடா, வரேன், வந்து பார்க்குறேன், போடா. வந்துடுச்சு செல்லும். இவங்க அண்ணன் இருக்காண்டா, போ, நான் வரேன், போடா. சரி மச்சான், கிளம்புறேன். ஐயோ, ரொம்ப கோவமா இருக்கா போல இருக்கே. இந்த வரேன்டி. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. எப்பா, தாவணியில அல்றாயா. இப்படியெல்லாம் காஸ்டியூம் வச்சுக்கிட்டு இவளுங்க சுடிதாரை மாட்டிட்டு திரியிறாளுங்க பாரு. எப்பா, இன்னைக்கு எதாச்சியா கோயிலுக்கு வந்ததுனால இந்த தரிசனம் கிடைச்சது. ஆனாலும் இப்ப கோவமா இருக்காளே, என்ன பேசி சமாளிக்க? டே அஜய், அவளை அங்க வச்சு என்ன வாருன, இப்ப அவ உன்னை வார போறா. வாயை மூடிக்கிட்டு வாங்கிக்க. வெண்ணிமா, எங்க அண்ணன் தெரிஞ்சிச்சுல, அவர் முன்னாடி அப்படிதான் பேசுவீங்களா? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? எதுக்கடி பயம்? அவன் என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு நான் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நானே ஷாக் ஆயிட்டேன். ஆனா சந்தோஷமா இருந்ததுடி. ஏன்னா நான் பொண்ணு கேட்க வரும்போது பிரச்சனை எதுவும் வராது பாத்துக்க. அதான் என் மச்சான் இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான்ல.
பாத்துக்குவான். இவருக்கு அவங்க ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப நல்லா தெரியும் போல இருக்கு. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவன் நான் எந்த ஆம்பளை பசங்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி மட்டும் நான் பேசிட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எனக்கு காலேஜுக்கு அனுப்ப மாட்டான். அதுலயும் உங்களை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்த நாள் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் கூட அனுப்பி விட்டுருவான். என்னடி சொல்ற? அசோக் அப்படிலாம் கிடையாது. அசோக் பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே. அதெல்லாம் நீங்க சொல்ற பழைய அசோக்கா இருக்கும், இப்ப அப்படி கிடையாது. எங்க அண்ணன் ரொம்ப மாறிட்டான், கொஞ்சம் அடமெண்டா தான் இருக்கான். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறான், எதுக்கெடுத்தாலும் சிடுசிடுன்னு இருக்கான். அதனால எங்ககிட்ட பெருசா பேசிக்கிறது இல்லை. ஆனா எதனா ஹெல்ப்புக்குன்னு கேட்டாக்கா உடனே பண்ணுவோம். என்ன ஆச்சு அப்போ அசோக்கு? சரி விடு, நான் பார்க்கும்போது பேசிக்கிறேன் அவன்கிட்ட. சரி அதை விடு, என்னடி இப்படிலாம் வந்திருக்க? இந்த மாதிரி ஆஃப் சாரியிலலாம் ஒரு நாளும் என்ன நீ வந்து பார்த்ததே இல்லையடி. இப்ப எதுக்கு சாரி இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னா என்னன்னு சொல்ல. ஐயப்பா, என்னால முடியலடி. என்னடி இப்படிலாம் இருக்கீங்க? என்ன பார்க்க வரும்போதும் இந்த மாதிரி வேர் பண்ணிட்டு வந்தா நல்லா இருக்கும். ஆமா, உங்களை பார்க்க வரும்போது காலேஜ் முடிச்சுட்டு வரேன். காலேஜுக்கு ஹாஃப் சாரியா போட்டு போக முடியும் நாங்க, அதனாலதான் சுடிதார் போட்டு போறோம். அப்படியே உங்களை மீட் பண்ண வந்துடுறோம். அதுக்காக ஹாஃப் சாரியிலேயே சுத்த முடியும்? இன்னைக்கு கோவிலுக்கு போறேன்றதுனால இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ். இப்படிதான் வருவேனா? அப்ப நம்ம டெய்லியும் கோவில்லயே மீட் பண்ணலாம்டி. எனக்கு ஓகே தாண்டி. ரொம்ப ஆசைதான் உங்களுக்கு. உங்களை சரி, நரேன் விஷயம் என்னாச்சு? நீங்களும் நரேன் ஸ்ருதி கிட்ட பேசுறீங்களே, அது என்னாச்சு? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகல. அவ தான் சொல் பேச்சு கேட்கலையே. இன்னும் பயங்கர அடமெண்ட்டாக தான் இருக்கா. ஆனால் நரேன் வந்து சொல்லிட்டான், அவனோட விஷயத்தை எல்லாத்துலேயும் சொல்லிட்டான். நானும் நிவியும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத போல்டாக சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ போய் என்னென்னா பண்ணிக்க. கண்டிப்பாக இந்த நரேன் அண்ணாவும் நிவி அண்ணியும் சேர்ந்து உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்போன்றதையும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டான். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? சரி, நரேனா பார்த்துப்பாங்க தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் விட்டுடாதீங்க, நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்ருதி எதனா முடிவு எதனா பண்ண போறா, பார்த்து அவருக்கு மேலே ஒரு கண்ணு வைங்க. பாருடா, நாத்தனார் மேலே அவ்வளோ அக்கறை. கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குவோம். உங்களுக்கு எங்க மேலே மட்டும் அக்கறை இருந்தால் போதும். அந்த அக்கறையை கொஞ்சம் இங்கே காமிச்சா நல்லா இருக்கும்டி. இப்போ என்ன உங்க மேலே அக்கறை காட்டணும்? சொல்லுங்க, காட்டிடுவோம். என்ன ஆச்சு நிவிக்கு? ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா? காலையிலேருந்து இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேங்கிறா. என்ன வீட்டில் எதனா ப்ராப்ளமாக இருக்குமோ? அப்பாடா, நினச்சிட்டே இருந்தேன், அவளே கால் பண்ணிட்டா. இருடி இரு, உனக்கு இரு, ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருக்கு. ஹலோ நரேன், என்ன பண்றீங்க? நான் என்ன பண்ண, உனக்கு என்ன? எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு. என்ன ஆச்சு நரேனுக்கு? ஏதோ கோவமா இருக்காப்ல இருக்கு. பின்ன கோவம் இருக்காதாடி? காலையிலேருந்து எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன் பார்த்தியா இல்லையா? ஏண்டி ஒரு மெசேஜாவது பண்ணலாம்லடி. நான் இந்த மாதிரி பிஸியாக இருக்கேன், என்னால் பேச முடியாது, கொஞ்சம் நேரமாவது கழிச்சு பண்ணுங்கன்னு. எதுவுமே ரிப்ளையே பண்ண மாட்டேடி. பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசட்டுமா? என்ன சொல்ல போற? உங்க அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்கன்னு சொல்ல போறியா? அப்பா அம்மா இருந்தாவது உங்களுக்கு மெசேஜ்ல போட்டு விட்டுறலாமே. நரேன், அம்மா அப்பா இருக்காங்க, இப்போதைக்கு கால் பண்ணாதீங்கன்ட்டு. அப்ப வேற என்னதாண்டி பிரச்சனை? அப்பா ஃபோனு ஃபால்ட் ஆயிடுச்சாமா, அதனால என் ஃபோனை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்ன நீ சொல்ற? நல்ல வேலை நான் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணியிருந்தா என்ன? ஏன் கெதி அதோ கெதிதான். சரி நிவி, என் நம்பர் உங்க அப்பா பார்க்கலையா? நீ என்னென்ன சேவ் பண்ணிருக்க? நான் உங்க பேரை ஒரு பொண்ணு பேரா தான் போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. சரி, இன்கேஸ் அவர் அட்டன் பண்ணியிருந்தாருன்னா நான் பாட்டுல ஹலோன்னு சொல்லியிருப்பேனே. எனக்கு ஒரு நம்பிக்கை தான், எங்க அப்பாவும் ஜென்ஸ் தானே, அவர் வாய்ஸ் கேட்டோடனே நீங்க மாத்தி பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். என்ன பண்ண, அப்பா திடீர்னு காலையில என் போனை கேட்டவொடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரின்னு டக்குன்னு கொடுத்துட்டேன். காலேஜ்ல இருந்தாவது ஃப்ரெண்டுங்க போன்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன், அதுவும் போலையா? என்ன பண்றது, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நல்ல வேலை நீங்க ஃபோன் பண்ணி எங்க அப்பா எடுக்கல, அதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய நல்ல விஷயம். என் மாமனார் ஃபோன் எடுத்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பேனே, நான் தான் உங்க மருமக பிள்ளை பேசுறேன் மாமா அப்படின்னு. சொல்லுவீங்க.
மூஞ்ச பாரு, உங்க மேல போய் நம்பிக்கை வச்சேன் பாருங்க உங்களை. சரி சரி, அதெல்லாம் போகட்டும் நரேன். இப்போ நான் உங்களை அர்ஜென்ட்டாக பார்த்தே ஆகணும். நீங்கள் நம்ம எப்போ மீட் பண்ணுற இடத்துக்கு வாங்களேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னடி என்ன அதிசயம், நீயே என்ன பார்க்கணும்னு கூப்பிடுற? மழைகளோ வருதான்னு பாரு வெளியில எட்டி. உங்களுக்கு ரொம்ப தான் நரேன். சரி அதெல்லாம் போகட்டும், நீங்கள் வாங்க, சீக்கிரம் வாங்க, லேட் பண்ணிடாதீங்க. நான் இப்போவே கிளம்பிடுவேன், நான் அங்கே போய் வெயிட் பண்ணுறேன், உடனே வாங்க, ஓகேவா? என்ன நிவி, என்ன ஆச்சு? எதனா ப்ராப்ளமா என்ன? ப்ராப்ளமானு எனக்கு தெரியலங்க, ஆனால் நீங்கள் வாங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் வாங்க. சரிம்மா, நான் உடனே கிளம்புறேன், சரியா? பரவாயில்லையே, நமக்கு முன்னாடியே வந்துட்டான். என்ன அப்படி முக்கியமான விஷயமா இருக்கும்? இவ ஃபோன்லயும் சொல்லலையே, நம்ம மண்டை வடிச்சிடும் போல இருக்கு. சரி, முதல்ல போய் அவகிட்ட கேட்டுருவோம். ஹோய். இதுதான் சார் வர டைமா? சாரி நிவி, கொஞ்சம் டிராஃபிக்கா இருந்தது, ப்ளீஸ் கோச்சிக்காதம்மா. சரி சரி, நான் கோச்சிக்கலாம்ல, இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் தான் வந்திருக்கீங்க. சரி, அதெல்லாம் போகட்டும். என்ன நிவி, என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? என்ன எதுனா விஷயமா என்ன? ஆமாங்க, ஒரு விஷயம் தான். பட் விஷயம் என்னன்னு எனக்கும் தெரியாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். என்னடி விஷயம்தான்ற, ஆனா விஷயம் என்னன்னு தெரியலங்கிற, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணவா? ஏய், உனக்காக அவ்வளோ ஃபாஸ்டா வந்தேன்டி, என்ன விஷயம் சொல்லுடி. அட கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்கன்றா, யாருக்காக வெயிட் பண்றா இவ? என்ன இன்னும் ஆளை காணோம்? அப்பவே வர சொன்னாங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். யார தேடிட்டு இருக்கா இவ? ஹோய். சொல்லுங்க. யாரம்மா தேடுற? நான் தான் வந்துட்டேனே, அப்புறம் இன்னும் வேற யார தேடிட்டு இருக்க? நொய்ய நொய்யன்னு பேசாம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, வந்துருவாங்க. நானே இன்னும் வரலையேன்னு பார்த்துட்டு இருக்கேன், இவர் வேற நொய் நொய் நொய்ன்னு. என்ன ஆச்சு இவளுக்கு? நம்மள சீக்கிரம் வர சொன்னா நம்ம அடிச்சு புடிச்சு வந்தா, இங்க வேற யாரையும் தேடிட்டு இருக்கா? நிவி. என்ன? ஹாய், வந்தாச்சு, இதோ வந்துட்டாரே, இவருக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணது. அது யாரு அந்த விஐபி? அட நம்ம குரு. வா குரு. ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? காலேஜ்ல சரியா பார்க்கவே முடியறது இல்ல.